ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அலசிக்கலாம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் இந்த அலசின பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து குக்கரை மூடி விசில போட்டுக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவுல நெய் உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக கலரிக்கலாம். அப்புறம் கரெக்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குண்டானில் வேக வச்ச பருப்பை எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அப்புறம் அந்த பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சதை வேற ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் உப்பையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கொட்டிக்கலாம். கடைசியாக இதை எடுத்து இதுக்குள்ளார இந்த மாவை வச்சு அதை கொழுக்கட்டை அச்சில் போட்டிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி.